இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ தேவயானி, எப்படி இருக்க? நீ செஞ்ச வேலைக்கு நான் இப்ப ரொம்ப நிம்மதியா இருக்கேன்னு என்னால சொல்ல முடியல அனுசூயா. நான் என்ன பண்ண தேவயானி? டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல லக்ஷ்மியை கையெழுத்து போட வச்சதுக்கு அப்புறம் உன் கடமை முடிஞ்சிருச்சு, உன் பாரத்தை இறக்கி வச்சுட்டு நினைச்சிட்டியா? கோர்ட் தீர்ப்ப சாதகமா வச்சுக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போற, அங்கே இருக்க போறேன்னு சொன்னப்போ லக்ஷ்மியை நீ தடுத்திருக்கணுமா வேண்டாமா? தடுக்கிறதுக்கும் மனச மாத்துறதுக்கும் எல்லா முயற்சியும் பண்ணி பாத்துட்டேன். அவ சொல்றத கேட்டா தானே. விவாகரத்தை கொடுத்துட்டு தனியா இருக்க போறேன்னு சொன்ன லக்ஷ்மி திரும்பவும் எதுக்கு மித்ரா கூட சேர்ந்து வாழ போறேன்னு வந்திருக்கா? கேட்ட உடனே சட்டுன்னு கையெழுத்த போட்டுட்டு இப்ப எதுக்கு இங்க வந்து எங்க எல்லாரோட மண்டையே சூடாக்கிட்டு இருக்கா? கேட்ட உடனே கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாளேன்னு நாம சந்தோஷப்பட்டோமே தவிர அதுக்கு பின்னாடி உள்ள காரணத்தை நாம தான் புரிஞ்சுக்கல. என்ன சொல்ற? நீங்க எல்லாரும் லக்ஷ்மி உங்க வீட்டு வாசப்படியையே மிதிக்க கூடாதுன்னு தடுத்துட்டீங்க. அவளுக்கு வீட்டுக்குள்ள வர உரிமை இல்லைன்னு போடு கிழிச்சீங்க. அதனாலதான் அந்த கோட்டாவை தாண்டறதுக்காக தடுத்து நிறுத்தின உங்களை ஓரமா நிக்க வைக்க நம்ம போட்ட விவாகரத்து பிளான அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா லக்ஷ்மி. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல அனுசூயா. விவாகரத்துக்கு போனப்போ கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க? 6 மாசம் வரைக்கும் புருஷன் பொண்டாட்டி சேர்ந்தே இருக்கணும், ஒருத்தர் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் விவாகரத்தை பத்தி யோசிக்கணும்னு சொன்னாங்களா இல்லையா? இதெல்லாம் கோர்ட்ல சொன்ன தீர்ப்புன்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். கோர்ட்ல அப்படிதான் தீர்ப்பு கொடுப்பாங்கன்னு பிளான போட்டதே அவதான். நீ என்ன சொல்ற அனுசூயா? அந்த பட்டிக்காட்டுக்காரிக்கு எதுவும் தெரியாது, பிளான் போடலாம் தெரியாதுன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம பிளான நமக்கே திருப்பி அடிக்கிற அளவுக்கு அவ புத்திசாலித்தனத்தை காட்டிட்டா. கோர்ட்ல கண்டிப்பா 6 மாசம் வரைக்கும் சேர்ந்தே இருக்கணும்னு கொடுத்த தீர்ப்புனால உங்களாலையும் அவளை தடுக்க முடியாது. என்ன லக்ஷ்மி, இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணி திரும்பவும் மித்ரா மனசுல இடம் பிடிச்சிடலான்னு பாக்குறியா? இந்த வீட்ல மருமகன்ற உன்னுடைய இடத்த மறுபடியும் தூசி தட்டி நிரந்தரமாக்கலான்னு பாக்குறியா? எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அதை யாராலையும் மாத்த முடியாது. அதுக்காக நான் தனியா யோசிச்சு எந்த வேலையும் செய்ய தேவையே இல்ல. நல்ல விஷயம். ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நீ மித்ரா பக்கத்துல அவன் பொண்டாட்டியா இருந்தும் கூட ஏன் கழுத்துல தாலி கட்ட அவன் கிளம்பி வந்தான். அப்படின்னா மித்ரா மனசுல நான் தான் இருக்கேன், நீ அவன் மனசுல இல்லன்றத புரிஞ்சுக்கோ. புரிஞ்சிக்க வேண்டியது நான் இல்ல மனிஷா, நீதான். அவரோட மனசுல எனக்கு இடம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அவர் மனசுல உனக்கு இடம் இருக்காங்கிறது கூட சந்தேகம்தான். What do you mean? என்ன கல்யாணம் பண்ற வரைக்கும் வந்திருக்கா, அப்படி இருந்தும் உன்னால எப்படி இப்படி சொல்ல முடியுது? ஆமா, அவர் என்னமோ உன் கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் வந்தாரு. ஆனா கட்டினாரா? கட்டல. கடைசி நேரத்துல நின்னுட்டாரு. உன் மேல அவருக்கு காதல் இருந்திருந்தா, உன்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை இருந்திருந்தா, அந்த ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உன் கழுத்துல தாலி கட்டி உன்னை மனைவியா ஏத்துக்கிட்டு இருந்திருப்பாரு. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி தாலி கட்ட சொல்ற? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இப்பவும் மன நிம்மதியோட உன்னை கல்யாணம் பண்ணி எப்படி நீ நினைக்கிற? எதுவும் நடக்காத மாதிரி உன் கழுத்துல 3 முடிச்சு போட்டு உன் கூட 7 அடி சுத்தி வருவேன்னு எப்படி நினைச்ச? அவருக்கு அடுத்த 10 மாசம் வரைக்கும் கண்டங்கள் இருக்கணும். என் ஜாதக சக்தியால அவருக்கு அவ்வளோ பாதுகாப்பு இருக்குன்னு தெரிஞ்சிருந்தோம். அவரை என்கிட்ட இருந்து எப்படியாவது பிரிக்கணும்னு நீ நெருக்கமாகணும்னு முயற்சி பண்ண. அவரோட உயிரை பத்தி கூட கொஞ்சம் கூட கவலைப்படாம உன்னோட சுயநலத்தை மட்டும் நீ யோசிச்சிருக்க.
உன்னோட சுயநலத்துக்காக நீ என்னெல்லாம் தப்பு என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணியோ எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். என்ன லக்ஷ்மி, தப்பு சூழ்ச்சின்லாம் பேசிட்டு இருக்க? உன் வார்த்தையை அளந்து பேச. உன் சுயநலத்துக்காக இவ்ளோ கீழ்த்தனமா நடந்துகிட்டது மட்டும் இல்லாம நீ செஞ்ச காரியத்தை நியாயப்படுத்தி காட்ட முயற்சி பண்றியா? நியாயப்படுத்த வேண்டிய அவசியம், என் நேர்மைய உன்கிட்ட நிரூபிச்சு காட்ட வேண்டிய தலையெழுத்தெல்லாம் எனக்கு இல்ல. நான் எதுக்கு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? ஒரு நாள் இருந்துட்டு போறவ நீ. அப்படி இருக்கும் போது இந்த செடி மண்ணாங்கட்டிலாம் எதுக்கா? மனிஷா மனிஷா மனிஷா, இது ஒரு சின்ன செடி தானே, இத பிக்க நினைச்ச நான் உன் உயிரையே எடுத்துருவேன். அக்கா அங்க போனதுல இருந்து ஒரு தடவை கூட எனக்கு போனே பண்ணலையே. அக்கா ஏன் போனே எடுக்க மாட்டேங்கிறா? என்ன நடந்திருக்கும் அங்க? லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம். ஹலோ ஹலோ, ஃபோன் பண்ணிட்டு இப்படி பேசாம அமைதியா இருந்தா எப்படி? ஒரு நிமிஷம் போனை என் அக்கா கிட்ட கொடுக்க முடியுமா? ஜானு, நீயா? எப்படி இருக்க? உங்க குடும்பம் செஞ்ச காரியத்துக்கு எப்படி இருப்போம்? ஒவ்வொரு நொடியும் எங்க மூச்சு நின்னு போற மாதிரி, ஒவ்வொரு நிமிஷமும் சாவ போய் தொட்டுட்டு வர மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தயவு செஞ்சு போனை அக்கா கிட்ட கொடுக்க முடியுமா? ஏன் என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லையா? என்கிட்ட பேசினா உன்னோட சொத்து ஏதாவது குறைஞ்சிருமா? அதை விட பொக்கிஷமானதே போயிடுச்சு. உங்க மேல இருந்த நம்பிக்கையே போயிடுச்சு. உங்க குடும்பம் மேல இருந்த மரியாதையே போயிடுச்சு. இன்னும் சொல்லணும்னா, உங்களை பார்த்தா உங்க குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. நாங்க அண்ணி விஷயத்துல தப்பு பண்ணிருக்கலாம் ஜானு. அதுக்காக நீ வெறுக்கிற அளவுக்கு நாங்க ஒன்னும் மோசமானவங்க இல்ல. மொத்த குடும்பமா கூட்டு சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கைய நாசமாக்க பாத்திருக்கீங்க. ஒரு பொண்ணோட நம்பிக்கைய கனவுகளை ஒரே அடியா எரிச்சு சாம்பலாக்கிட்டீங்க.